சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெடிமேடாக நம்மளுக்கு வந்து சேவை விற்கிது. அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிடலாம். நான் இன்றைக்கி அதை வச்சு கார சேவை தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களும் செய்முறை விளக்கமும் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் வந்து இந்த சேவை கடையில் தான் வாங்கியிருக்கேன், அரிசி சேவை தான். அதனால் இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு சுடுதண்ணி வச்சே இதில் ஊற்றணும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஓரளவுக்கு முழுகிற அளவுக்கு நமக்கு தண்ணி தேவை. தண்ணி வந்து நல்லா காயட்டும். சூடானதுக்கப்புறம் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம சேவையில் ஊற்றிக்கலாம். நல்லா இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி ஒரு கலர் கூட கிண்டி விட்டுடுங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு 5 நிமிஷம் இது மூடி இருக்கட்டும். சேவை வந்து நல்லா அந்த சுடுதண்ணியில் ஊடுற வரைக்கும் நம்ம வந்து இதை தாளிச்சிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகாய் இப்படி 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் காஞ்ச மிளகாய் வேணுனாலும் நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம பீன்ஸ் வந்து ஒரு 50 கிராம் நல்லா வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பச்சை பட்டாணி ஒரு 50 கிராம், கேரட் வந்து ஒரு கேரட், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இதில் தண்ணி இருக்கும், தண்ணி இல்லாமல் நம்ம வடித்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸ் வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துப்போம். ஒரு சின்ன தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் வேகட்டும், அவ்வளோதான். இப்போ நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சு காய்கறி எல்லாமே வேகட்டும். பாருங்கள், நல்லா வந்து வெந்துச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும், நிறைய ஊற்றுனீங்கன்னா சதன்னு ஆகிடும். அதனால் இப்படி லைட்டாக ஊற்றி இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த சேவையை நல்லா வடித்து வச்சுருக்கோம். இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நமக்கு நல்லா காய்கறியெல்லாம் போட்டு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா கிண்டினதுக்கப்புறம் ஒரு பாதி லெமன் வந்து இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு கிண்டிட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து சேவை பண்ணியாச்சு. காய்கறியெல்லாம் போட்டு பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அதில் வந்து காய்கறி போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து சாப்பிட்ருவாங்க. இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.